நெய், தயிர், மோர், வெண்ணெய் எல்லாம் சாப்பிட வெண்ணெய்களுக்கு நிற்கும். ஆடு மாடு வளர்க்கறது அவமானம். இது ஒரு கேடுகட்ட மனநிலை. அவன் பரிசு பத்திரம் கொடுக்குறான், 1000 ரூபாய் கொடுக்குறான்னு பார்த்தா என் ஆத்தால போய் அண்ணன் அடிச்சு புடிச்சுட்டு போய் நிக்குது. ஒரு சோத்து டப்பாவுக்கு கொடுப்பான். சோறு கொடுப்பான், விவசாயி தான் கொடுப்பான். டிஃபன் கேரியர் கொடுப்பான், வாங்கி வச்சுப்பான். அங்க உள்ள வைக்க டிஃபன் எவன் கொடுப்பான்? அது விவசாயி தான் கொடுப்பான். அத மனசுல வச்சுக்கிட்டு ஒழுங்கா விவசாயிக்கு ஓட்ட போட்டு நாட்டை காப்பாற்றுற வேலையை பாரு. சும்மா காலங்காலமா ரெட்டாலைக்கு போட்டேன், உதயசூரிக்கு போட்டேன். என்ன தகண்டா முதல்ல வந்து குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய்க்கு மக்கள் எங்க ஆத்தாளுக்கு கொடுத்தேன். அப்புறம் அடுத்த 5 வரும்போது 2000 தரங்க. அதான் வளர்ந்துச்சு. இதெல்லாம் வளர்ச்சியில வருது. நல்ல ஆட்சி கொடுத்தா எதுக்கு காசு கொடுக்குறாரு? எதுக்கு அறிவு சமூகம், அறிவார்ந்த சமூகம் சிந்திச்சு பார்த்து இந்த தேர்தலிலே வாக்கு செலுத்த வேண்டும். இங்கே வேலூரில் போட்டி வருகிற என் ஆர்வியர் தங்கை, அன்பு தங்கை, இளங்கலை தமிழ் படித்த என் தங்கைக்கு சோனியா அவர்களுக்கு வேலூரிலே வேளாண்குடி மகன் விவசாயி சின்னத்திலே வாக்கு செலுத்துங்கள். திருக்குமரன் அவர்களுக்கு இங்கே காட்பாடியிலே போட்டியிடுகிற திருக்குமரன் அவர்களுக்கு விவசாயி சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி என்பது உங்களின் வெற்றி. மக்களுக்காக மக்களிடமிருந்தே வந்த பிள்ளைகள், அதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் முன்னாள் இருக்கிற மகன் சீமான் யார்? அமைச்சர் மகனா? முதலமைச்சர் வாரிசா? அப்பா செத்தா மகன், மகன் செத்தா பேரன், அப்படியா? இல்ல ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சியை பிரிச்சுக்கிட்டு இருந்தானா? இல்ல பல லட்சம் கோடி, பல ஆயிரம் கோடி பணத்தை ஒதுக்கி வச்சு அதை பாதுகாக்க அரசியல் இருந்தவனா? இல்லை. பிஎன்ஜி சிக்ஷாவுக்கு தெரியும் இந்த மாதிரி லேபிள்ஸ் எப்பவும் லேர்னிங் எப்போ மறைக்குதுன்னு. அதான் நாங்க 1 கோடி குழந்தைங்களுக்கு முதலிட்டு இருக்கோம். 20 வருஷம்